இன்றைக்கி ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி ஒரு விதமான குருமா பண்ணியிருக்கேன். கும்பகோணம் கடப்பா. இது நிறைய மெத்தடில் நிறைய பேர் செய்கிறாங்க. நான் ஆக்சுவலி என்னோடய நேட்டிவ் பிளேஸ் கும்பகோணம் தான். இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது திருவாரூரில். இங்கே வேலையில் இருக்கிறதுனால மெடிக்கல் காலேஜில் டாக்டராக இருக்கிறதுனால நாங்கள் இங்கே வந்துருக்கோம். இதை நான் முன்னாடியே போடுவோம்னு நினச்சேன். கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒரு ஞாபகத்தில் போடலை. கொஞ்சம் இது மறந்துட்டேன்னு இல்லை, ஒரு ஞாபகம் வேறு ஞாபகத்தில் இருந்துட்டேன். இது குக்கரில் கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடாய் தேவையில்லை, குக்கர் தான் தேவை. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஒன்று, ஒரு பெருசு பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய இலையாக இருந்தால் பாதி, இல்லை சின்ன இலையாக இருந்தால் ஒன்று போட்டு நல்லா தாளித்து அதை போட்டு அப்படியே கொஞ்சம் வெடிக்க விட்டு, கிராம்பு வெடிக்க விட்டு, வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன். வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன். அரிஞ்சு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி அரிச்சு போடணும். ஒரு 2 தக்காளி போடுங்க. 2 தக்காளி, ரொம்ப தக்காளி தேவையில்லை. 2 தக்காளி போடுங்க, புளிப்பு இருக்கக்கூடாது. 2 தக்காளி, நல்லா இவ்வளோ பெருசு தக்காளியாக 2 தக்காளி போட்டு, இல்லை இவ்வளோ பெருசு இருக்கலாம், இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கலாம். 2 தக்காளி போட்டு நல்லா அரிஞ்சு போட்டு வதக்குங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்குனிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே தக்காளி நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கின பிறகு நீங்கள் கொஞ்சம் பைத்தம்பருப்பு சின்ன டம்ளரால், இதால் சின்ன டம்ளரால் உங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அது தகுந்தாப்பில் செஞ்சுக்கலாம். இதால் நான் 1 கப் போட்டிருக்கேன். இதால் 1 கப்பு பைத்தம்பருப்பு நல்லா அலம்பிட்டு அதில் போட்டுட்டு கொஞ்சம் அது முழுகிற மாதிரி ஒரு 1/2 லிட்டர் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் அது முழுகி மேலே வர மாதிரி, ஏன்னா எல்லாருக்கும் வேணும்ல, ஒரு 4 பேருக்குனாலும் வேணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி 1 டம்ளர், இந்த டம்ளரால் நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த டம்ளரால் இதால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டேன். இப்போ அது வெந்துட்டுருக்கு. நம்ம இதில் பட்டாணி, உருளைக்கிழங்கு போடலாம். பட்டாணி ஆக்சுவலி நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலை, அதனால் உருளைக்கிழங்கு மட்டும் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு சீவி இருக்கேன் பாருங்கள். முன்னாடியே போடணும், சாரி போடலை, பரவாயில்ல, இது சொல்லணும்னு விரும்பினேன். எல்லாருக்கும் தெரியும், பாதி பேர் தெரியாதவங்க இருப்பாங்க, எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், போட்டு வேகுது. இதில் என்ன பண்ணியிருக்கேன், மிக்சியில் கொஞ்சோண்டு தேங்காய்னா தேங்காய் பத்தை 2ன்னு வச்சுக்கோங்க. 2 கீத்து தேங்காய், இவ்வளோ பெருசு, ஒரு வர பெருசு 2 கீத்து, இந்த அளவுக்கு 2. கொஞ்சம் பொட்டுக்கடலை, இவ்வளோ பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். நல்லா ரொம்பவும் நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் குறகுறப்பு இல்லாமல் அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுவேன், இது நல்லா வெந்துருச்சு, 3 விசில் வந்துருச்சு, அணைச்சிட்டேன். இது வெந்த உடனே இது கொஞ்சம் அந்த ப்ரெஷர் போன உடனே ஓப்பன் பண்ணி இதை ஊற்றிடுவேன். ஊற்றி கிண்டி பார்ப்போம். கொஞ்சம் திக்காகிடுச்சி, நம்ம இட்லிக்கு போட்டுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை நம்ம போட்டு இறக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, சும்மா வீடே மணக்கும். இது பல விதமாக பல பேர் செய்வாங்க, நான் இப்படி செய்வேன். இது எனக்கு ஈஸி மெத்தடு, அதனால் எல்லாத்தையுமே போட்டுருது. இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒன்றும் சொல்லலையே இல்லை, பச்சை மிளகாய், தக்காளி வேகுது இல்லை, தக்காளி போடுறேன்ல, அப்பயே பச்சை மிளகாயும் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் எந்த வேறு மசாலாலாம் ஆட் பண்ண வேண்டாம், இதுவே நல்லாயிருக்கும். அப்படி ரொம்ப உங்களுக்கு மனம் வேணும் அப்படின்னா மட்டன் மசாலா வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஆனால் நான் போடுறதில்ல.
இதுவே நல்ல மணமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு இதுவே நல்ல மணத்தை கொடுத்துரும். சரி, சில பேருக்கு மசாலா ஸ்மெல் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுட்டு செஞ்சிங்கன்னா 4 இட்லி கூட சாப்பிடும். பசங்க எல்லாமே சாப்பிடும். ஏன்னா காரத்துக்கு நம்ம மிளகாய் தானே போடுறோம், பச்சை மிளகாய். ரொம்ப காரம் அதிகமாக இருக்காது, அதுக்காக டேஸ்ட் இல்லாமல் இருக்காது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இதை சொல்லணும்னு நான் வச்சுட்டேன். போடுற ஐடியா இல்லை, ஆனால் வச்சுட்டேன். சரி, சொல்லணுன்னு ஐடியா வந்தது, சரி சொல்லிட்டேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.